ஒரு வழியா ரோஸை சமாளிச்சாச்சு. இப்படி எவ்வளவு நாளைக்கு பதுங்கி பதுங்கி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் பணக்காரங்கிற உண்மை எக்காரணத்தை கொண்டு பானுமதிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிட்டுன்னா அவளுக்கு ரொம்ப கொண்டாட்டமா போயிடும். நான் இது பிச்சைக்கார வேஷம் போட்டதுக்கு காரணமே பானுமதிக்கு பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியங்கிறத உணரணும். பானுமதியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நான் பணக்காரங்கிற உண்மையை நான் சொல்ல போறதே கிடையாது. பணத்தின் மீதான அவளுக்கு இருக்கிற அந்த தீராத ஆசை போகணும். பணம் என்ன வாழ்க்கை, மனுஷங்க தான் முக்கியங்கிற அந்த ஸ்டேஜுக்கு அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த உண்மையை சொல்லுவேன். என்ன மிஸ்டர் ஜான்? வாங்க டாக்டர். இன்னைக்கு என்கிட்ட நீங்க தப்பிக்கவே முடியாது. என்னாச்சு டாக்டர் சார்? வாங்க கீழே வந்து உட்காருங்க. உங்க மிச்சம் மீதி கதையை நான் கேட்காம இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போக போறது இல்ல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் நேரம் ஆகுது வாங்க. ஐயோ டாக்டர், இன்னைக்கு என்ன விட மாட்டீங்க போலயே. எந்த ஊர்ல பிளாஷ்பேக்கை பாதியில நிறுத்திட்டு 2 மாசம் வரைக்கும் கேட்காம இருப்பாங்க. உங்க பிளாஷ்பேக்கை நான் கேட்ட 2 மாசம் ஆகுது. எனக்கு இன்னைக்கு முடிச்சு விட்டுருங்க. நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு. சொல்றேன் டாக்டர், சொல்றேன். மிச்ச கதையே சொல்றேன். எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் இருக்கு தெரியுமா? நீங்களும் பானுமதியும் ஒன்னா படிச்சீங்க. பானுமதிக்கு படிப்பு வராது. அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்க. உங்க அம்மா வந்து பானுமதி அம்மா வீட்டுல வேலை பார்த்தாங்க. உங்களை படிக்க வச்சது பானுமதியுடைய அம்மா. அவங்க அம்மா உங்களை படிக்க வச்சாங்க. அதுக்காக நீங்க பானுமதி பண்ற எல்லா சேட்டைகளையும் பொறுத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அப்படி என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஷ்பேக் இருக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்றேன் டாக்டர். பானுமதியுடைய அம்மாவையும் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க ரொம்ப நல்ல அம்மா. ஆனா அவங்களுடைய கணவர் ரொம்ப ஒரு மோசமானவர். அந்த படத்தை எல்லாமே அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது சரி. எந்த நேரமும் கிறுக்க மாதிரி படிச்சிட்டு இருக்க. நாளைக்கு பரீட்சைக்கு படிக்கேன். பானுமதி, அந்த பையன் கூட சேர்ந்து நீ படிக்கலாம்லாமா? தூர நவுண்டு போல மெண்டல். எம்மா, முட்டாய் வாங்குறதுக்கு 1 ரூபா மட்டும் தாமா. படிக்காத பிள்ளைங்களுக்கு நான் பைசா தரவே மாட்டேன். போய் படி, புக் எடுத்து படி. படிப்பு தான் உன்னை உயர்த்தும். இவன் சும்மா புக்க வச்சு வச்சு நான் அடிச்சிட்டு இருக்கேன். இவன் முட்டை தான் வாங்குவான் பாரு. அம்மா இல்லம்மா, நான் நல்ல மார்க் எடுப்பேன். அடுத்த பிள்ளைங்களை கேலி செய்யாத. போ, புத்தகத்தை எடுத்துட்டு வா. இவன் சாக்லேட் வாங்க 1 ரூபா தாமா. புக் எடுத்துட்டு வரியா? இல்லைன்னா உன்ன பெரம்பால அடிக்கட்டா. என்ன செய்யுதுன்னு பாரு. என்ன பிள்ளையோ, ஒரே ஒரு பிள்ளைன்னு ஆசையா வளர்த்தா ஈரெல்லாம் வாங்குது. ஈரி உனக்கு இன்னைக்கு இருக்கு. நீ படிக்கண்ணு. சரி அம்மா. என்னம்மா சாப்பிட்டியா? இல்லம்மா, இனிமே வீட்டுல போய் தாம்மா சாப்பிடணும். ஒரு பாத்திரத்துல உனக்கும் தனியா சோறு குழம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கம்மா. போகும்போது மறக்காம எடுத்துட்டு போய் சாப்பிடு. பிள்ளைக்கும் கொடுத்துரு, சூடா இருக்கு. சரிம்மா, நான் எடுத்துக்கிடுதேம்மா. டெய்லி தொடக்கணும்னு அவசியம் இல்லம்மா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொட. இருக்கட்டும்மா, ரொம்ப குப்பையாயிட்டு இருக்குல்ல. தம்பி, நீ நல்லா படிச்சு அம்மாவை இதே மாதிரி மகாராணி சேர்ல உட்கார வைக்கணும். கண்டிப்பா செய்வேன் முதலாளி அம்மா. முதலாளி அம்மாலாம் வேண்டாம், அம்மான்னு சொன்னா போதும். சரி அம்மா. மகாலட்சுமி, என்ன இது, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? பாக்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கிய. குடித்து குடித்து நம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விடாதீங்க. இந்த பங்களா, வீடு, வாசல், நகை, நட்டு எல்லாமே உங்க அப்பா எனக்காக கொடுத்தது. இது யாரு? வேலைக்காரி மவனா? படி படி படி. உங்க அம்மா எங்க? அம்மா தொடச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. சரி சரி சரி. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ முன்னாடி இப்படி எல்லாம் நடந்தவ எப்படி மதிப்பா? அவதான் அடுத்த மகாராணி. வந்துட்டு என் பிள்ளை மகாராணி. தங்கம், என் செல்லம். எப்ப முட்டாய் வாங்க 1 ரூபா தா. அம்மா அம்மாட்ட தான் கேட்கணும். போ வாடு. கத்திரி கொண்டு வயித்துல சொருவிடுவேன், ஓடிரு. அப்பட மாதிரியே வீரமான பிள்ளை. அனுமதி, உன் அப்பாவை பத்தியாமா எப்படி குடிச்சு குடிச்சு நம்மளுடைய பணத்தெல்லாம் அழிக்காரு. நீ நல்லா படிக்கணுமா? 1 ரூபா தர முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது. தம்பி, நீ படிப்பா. என்ன செய்தன்னு பாரு. இப்ப பாரு, இரு, நான் என்ன செய்தன்னு பாரு. எனக்கு 1 ரூபா நீ தர மாட்டேங்கல. உனக்கு பட்டுச்சால ஒரு தேவையா? சேலை இல்லாம கடை. ஐயோ கடவுளே, என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு போயிட்டா இவ. ஐயோ முதலாளி அம்மா. பானுமதி, உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது. உனக்கு இன்னைக்கு சேலையே கிடையாது. முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, இந்த துணியை வச்சு மூடிக்கங்க. என் செல்ல பிள்ளை, எவ்வளவு அருமையான பிள்ளை. பெண் பிள்ளை என் மானத்தை வாங்குது. ஆனா ஒரு ஆண் பிள்ளையா இருந்து நீ எனக்கு மறைச்சு விடுதப்பா. நீ நல்லா இருப்ப. நீ வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா ஒரு பெரிய கோடீஸ்வரனா வருவ.
இவன் தொல்லை பெருந்தல்லையா இருக்கப்பா. சை, என்ன நடிப்பு. உன் அம்மா ஒரு அருமையான பிள்ளைய பெற்று வளர்த்துருக்காங்க. ஆனா நான் ஒரு கழிச்சடையை பெற்று வளர்த்துருக்கேன். நீ போய் படிப்பா. சரி அம்மா. அப்போ பானுமதி அவங்க அம்மா புடவைய வெட்டினதுனால உங்களுக்கு அவங்க மேல ஒரு லவ் வந்துருச்சா? சீச்சி இல்ல சார், முழு கதையும் கேட்டுட்டு பேசுங்க. எம்மா இவன் இன்னைக்கு முதலாளி எம்மா சேலைய வெட்டிட்டாம்மா. அட கடவுளே, அப்படிலாம் செய்யக்கூடாதுமா. அம்மா உனக்கு தெய்வம் மாதிரி. சேலையை வெட்டி திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சிப்ஸ் கிடைச்சது தெரியுமா? இனிமே சிப்ஸ் வாங்க துட்டத்துலன்னா சேலையை வெட்டிடுன்னு பயந்து கொடுத்துருவாங்க. அது ரொம்ப தப்புமா. அம்மாவை அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது. அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? உங்களுக்கு நல்ல சுவார் அதுன்னு கொடுக்காங்க, நீங்க நல்லவம்பிங்க. நான் ரொம்ப திங்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தரவே மாட்டேங்காங்க. அம்மாவுக்கு இருக்கிறது நீ மட்டும்தானம்மா. அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுமா. இப்பதான் தெரியுது சாணு உங்களை மாதிரி ஒரு அருவை. சாணு சிப்ஸ் எடுத்துக்க, நல்லா இருக்கும், புதுசா வந்திருக்கு. இப்பதான் சோறு சாப்பிட்ட, வேண்டாம். சாணு கடையில போய் மெழுகுபர்த்தி வாங்கிட்டு வாப்பா, கரண்ட் போயிரும். சரி அம்மா. சாணு எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் ஒண்ணு. சரி. நான் கொஞ்சம் படுத்திருக்கேம்மா, அவன் வந்ததும் எழுப்பு. சரி, நீங்க தூங்குங்க. என் நோய் ஊருக்கு ஒருத்தி வந்திருக்கா. ஆனா அத கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. என்ன பண்ணாலும் யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அந்த வீட்டுல குதிச்சிருவோமா? சரி வா போலாம். என்ன நடந்தாலும் வெளியே சொல்ல மாட்டா. புருஷன் கிடையாது, ஒரு சின்ன பையதான். நம்ம டெய்லி டெய்லி குதிக்கலாம்ல வீட்டுக்குள்ள. சரி சரி. இங்க ஒரு புள்ள உட்கார்ந்துருக்கு. பையன் தானே உண்டு. யார் வேணும் உங்களுக்கு? அந்த அத்தை தூங்குதாவ. நல்லதா போச்சு. வெளியே போய் உட்காருப்போ. மூக்குலேட்டி மிதிச்சு போடுவேன். வெளியே போய் உட்காரணுமா? வயசுக்கு மீறின அதிகமான பேச்சு பேசுத. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே ஓடிரும். ஐயோ, யார் நீங்கெல்லாம்? இங்க என்ன நடந்தாலும் நீ வெளியே சொல்லக்கூடாது. ஐயோ, என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. அந்த அத்தையை விடுங்க. அந்த அத்தையை விடு, அந்த அத்தையை விடு. இன்னைக்கு யார் நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சு, தேவையில்லாம கத்தாத. நீ இன்னைக்கு என்ன நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. உன்னை என்ன செய்யுதுன்னு பாரு. ஆ உன்னையும் விட மாட்டேன் கிழவா. ஆ ஆ கடிக்கா, கடிக்கிறா, கடிக்கிறா. மகாலட்சுமி பொண்ணு, தைரியத்துக்கு பேர் போனவ. இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்ட, ஓடிடுங்க. அத்தையோ, அத்தையோ, உங்களுக்கு ஒண்ணும் அவளையே. எம்மா எம்மா கடை மூடிட்டு. அம்மா ஏமா அழுத? தம்பி, அம்மாக்கு இப்ப நடக்க கூடாத விஷயம் நடந்திருக்கும்பா. அந்த மாதிரி நடந்திருந்தா அம்மா உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த பிள்ளை தான். அம்மா பானுமதி, நீ எனக்கு குலசாமி, குல தெய்வம்மா. என்னம்மா நடந்தது? இல்ல சாணு, உங்க அம்மைய 2 பேர் பிடிச்சு கெட்டி வச்சாங்கல்ல, கட்டில பிடிச்சு கெட்டி வச்சு அமுக்கிட்டு இருந்தாங்க. நான் கல்ல கொண்டு அடிச்சு விரட்டிட்டேன். வாமா என் செல்லமே. தம்பி, எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் இந்த பாப்பாவுக்கு ஒண்ணுனா நீ நிக்கணும். அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இவாதான்ப்பா. அதனால இவளுக்கு எப்போனாலும் நீ வந்து நிக்கணும். இவ வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது. இவ எப்பவுமே சந்தோஷத்தோட இருக்கணும். அவ என்ன நினைச்சாலும் அவளுக்கு அது நடக்கணும்ப்பா. ஏம்மா நீ ஆளாதம்மா. சரிம்மா, நான் பானுமதிக்கு கடைசி வரைக்கும் கூடயே இருப்பேன். பானுமதி சேட்டைக்கார பொண்ணா இருந்தாலும் குணத்துல நல்லவ. அவ எப்பவுமே நல்வழியில தான் இருக்கணும்ப்பா, கடைசி வரைக்கும். பானுமதி உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவளுக்கு காவலா துணையா இருக்கணும்ப்பா. சரிம்மா நீ ஆளாதம்மா. இல்ல ஆரஞ்சு முட்டை வாங்கி வரலையா? கடை அடைச்சிட்டு. அழாதம்மா. உன் இறந்து போன உங்க அப்பா ரூபத்துலதான் பானுமதி வந்து இன்னைக்கு என்னைய காப்பாத்திருக்கா. அவ இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. சரிம்மா, பானுமதி பெருசாகி பாட்டி ஆகுற வரைக்கும் நான் அவ கூட பேசுவேன், அவளுக்காக இருப்பேன். எமோஷனல் ஆகாதீங்க ஜான்ஸ்டன். அந்த வார்த்தையை எங்க அம்மா தினம் தினம் சொன்னாங்க. அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பானுமதி எப்படி இருக்கா, அவளை பாத்தியா, அவ எங்க இருக்கா எங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, பானுமதியோடைய அம்மா என்னானாங்க? அவங்க புருஷன் குடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய பொம்பளை பழக்கம் உண்டு. சொத்தெல்லாம் எல்லாரும் பேரையும் எழுதி வச்சு அவங்கள தெருவுல விட்டுட்டாங்க. கொஞ்ச நாளையில பானுமதி அம்மா உடம்பு முடியாமலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பானுமதி அவங்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு போனதா கேள்விப்பட்டோம். எங்களையும் அந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. ஏன்னா நாங்க அங்க ஒரு ஓட்டு வீட்டுல தான் இருந்தோம், பானுமதிக்கு சொந்தமான வீட்டுல. எங்களையும் விரட்டிட்டாங்க.
அதுக்கப்புறமா பானுமதிக்கு சரவணன் ஒரு ஆள் கூட கல்யாணம் ஆனதை நான் கேள்விப்பட்டேன். சரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா ஒரு வருஷம் கூட அவள் அதுக்குள்ள டைவர்ஸ் ஆயிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது பானுமதி பணம் பணம்னு அலையிறா. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட அவ நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம பணம் தான் வாழ்க்கைக்கு எல்லாமேங்கிற தவறான முடிவுக்கே வந்திருக்கா. அதனால நான் ஒரு பணக்காரங்கிற உண்மையை சொல்லாம கடைசி வரைக்கும் இருந்து பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே என்ன சொல்லனே தெரியல. அதாவது பானுமதி சின்ன வயசுல ஒரு ஆத்திரத்திலேயோ இல்ல ஒரு எமோஷனலையோ உங்க அம்மாவை காப்பாத்தி இருக்கு. அதை இன்னும் மனசுல வச்சுட்டு நீங்க எந்த சூழ்நிலையிலும் பானுமதி கைவிடக்கூடாதுன்னு இருக்கீங்களா? உங்களுடைய லவ் உண்மையிலேயே கிரேட்டு தான். இதுதான் சார் காரணம். நான் உயிருக்கு உயிரா கடவுளா நினைச்சேன் எங்க அம்மாவை காப்பாத்தின பானுமதிய கடைசி வரைக்கும் நம்ம கைவிட்டுற கூடாதுங்கிறதுனாலதான் நான் இப்படி இருக்கேன். ஓகே ஓகே, புரியுது. நீங்க நினைச்சது சக்சஸ் ஆகுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். சரி, நேரம் ஆயிட்டு வாரேன். சரி டாக்டர். இவருக்குள்ள இப்படி ஒரு சோகமா? பரவாயில்ல, பானுமதி சின்ன வயசுல பண்ண நல்லது இப்போ அதுக்கு கை கொடுக்கு.